ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வருடம் 2022 பிறந்தாச்சு. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லா வளமும் பெற்று எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷத்தை எதை பற்றியும் ஃபீல் பண்ணாமல் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே சாஃப்டான குண்டு குண்டு குலோப்ஜான் தான். நான் இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ரொம்ப ரசித்து இந்த குலோப்ஜான் நான் ரெடி பண்ணேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் குலோப்ஜான் இன்ஸ்டன்ட் மிக்சர் தான் எடுத்திருக்கேன். அதிலே எவ்வளோ பர்ஃபெக்டாக செய்யலான்னு தான் நான் காட்ட போகிறேன். அதை சல்லடை வச்சு நம்ம சலித்து எடுத்துப்போம். சல்லடை வச்சு சலித்து எடுக்கும் போது மாவு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா கட்டி இல்லாமல் வரும். நம்ம மாவு பிசையும் போது கூட ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் சலித்து எடுத்துக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு சலித்து எடுத்துக்கலாம். இப்போ நல்லா சலித்து எடுத்தாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிருந்தேன், அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டது. நான் இன்னும் கொஞ்சமாக தண்ணி இருந்தாலே போதும். நல்லா சாஃப்டாக பிசையணும். நல்லா மாவு சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி அதெல்லாம் அழுத்த கொடுத்துலாம் பிசையக்கூடாது. ரொம்ப மெதுவாக சாஃப்டாக பிசையணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போதும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்தா இன்னுமே டேஸ்ட்டு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். ஸோ நான் அதனால் நெய் சேர்த்துக்கிட்டேன். நெய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், நல்லா சாஃப்டாக பிசைங்க. மெதுவாக சாஃப்டாக மாவுக்கு வலிக்காத மாதிரி பிசைஞ்சால் தான் நம்ம சாப்பிடும் போதும் சாஃப்டாக வரும். ஸோ நல்லா நான் பிசைஞ்சிட்டேன். இதில் நான் ஒரு பாக்கெட் பால் பவுடர் இருக்குல்ல, 10 ரூபா பாக்கெட், அதுதான் நான் சேர்க்குறேன். அதை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கும் போது சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லா சூப்பராக இருக்கும். ஏன் பால் பவுட்ரு சேர்க்குறோன்னா, ஹோட்டலில் இல்லை ரெஸ்டாரண்ட்லலாம் வச்சுக்கோங்களேன், பால் கோவாவில் தான் குலோப்ஜானே செய்வாங்க. எனக்கு நான் சாப்பிடும் போது அது டேஸ்ட் நான் செக் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த பால்கோவா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நான் பால்கோவா சேர்க்காம பால் பவுட்ரு சேர்த்து பண்ணுறேன். இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. அதனால தான் நான் பால் பவுட்ரு சேர்த்து பண்ணி பார்ப்போமேன்ட்டு பண்ணி பார்த்தேன். நல்லா இருந்தது. நம்ம பால் பவுட்ரு சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அதுவும் சாஃப்டாக தான் பிசையணும். இப்போ நான் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். அடுத்து சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். அந்த மிக்சரில் 800 கிராம் சர்க்கரை சேர்க்க சொல்லியிருப்பாங்க. நான் பாதிக்கு பாதி தான் சேர்ப்பேன். 400 கிராம் தான் சர்க்கரை சேர்ப்பேன். எனக்கு அந்த அளவு போதும். இதுக்கு நான் 2.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். ரொம்பவும் சேர்க்க மாட்டேன். இதோட அளவு கரெக்டாக இருக்கும். அதனால் நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் அடுத்து 3 ஏலக்காய் நான் தட்டி சேர்க்குறேன். உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் ஏலக்காய் போட்டால் நல்லா வாசமாக இருக்கும். அடுத்து இதில் ஹைலைட்டே ரோஸ் மில்க் மிக்ஸ் தான். இது நம்ம சேர்க்குறதுனால அந்த குலோப்ஜானுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபுட் கலர் தேவையே கிடையாது. இதிலே கலர் இருக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். குலோப்ஜான் இதில் ஊறி வரும்போது நல்ல கலரோடு வரும். ஸோ நான் அதனால தான் எனக்கு அந்த கலர் வந்துச்சு. ஸோ நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சுகரை எடுத்து கொடுக்கும். ஸோ நான் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு நல்லா 5 நிமிஷம் நல்லா கொதி வந்தாலே போதும். இதுக்கு பதம்லாம் தேவை கிடையாது. நல்லா 5 நிமிஷம் கொதி வந்தாலே போதும். அடுத்து நம்ம பால்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கையில் ஃபஸ்ட்டு ஆயில் இல்லை நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு நான் எப்படி பிளவு இல்லாமல் மாவு எப்படி சாஃப்டாக பிசைகிறதுன்னு நான் காட்டுறேன். இதை மாதிரி உள்ளங்கையில் வச்சு நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணி ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப ஈவனாக கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் பால்ஸ் வரும். நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போதும் விரிசல் வராது. ஊற வைக்கும் போதும் நம்மளுக்கு விரிசல் வராது. பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவனாக இருக்கும். இதுமாரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் பால்ஸ் ரெடி பண்ணணும். பாருங்கள், கொஞ்சம் கூட பிளவே கிடையாது. பால்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மாதிரி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம்.
நான் எல்லா பால்ஸும் எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆயில் வந்து லைட்டான ஹீட்டில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது. நான் வந்து 3 பால்ஸாக தான் ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து 4-5 போட்டோன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு சைடு வந்து வெந்துடும், இன்னொரு சைடு வந்து வேறு கலரில் இருக்கும், ஒரு சைடு வேறு கலரில் இருக்கும். ஸோ நான் வந்து 3 பால்ஸாக தான் ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணிப்பேன் எப்பொழுதுமே. அப்போ தான் 3மே வந்து ஒரே ஈவன் கலராக இருக்கும். பாருங்கள், எனக்கு 3 பால்ஸுமே வந்து ஒரே ஈவன் கலராக இருக்குது. 3மே வந்து ஈவனாகவும் வெந்து வரும். ஸோ இதுமாரி கைவிடாமல் அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே இருங்க. 3 பால்ஸும் வந்து ஒரே ஈவனாக கலராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன். கொஞ்சம் கூட விரிசலே இல்லை, ரொம்ப சாஃப்டாக இருக்குது பார்க்கவே. இப்போ வந்து நான் எல்லா பால்ஸும் வந்து பொரித்து எடுத்துட்டேன். பொரிச்சிட்டு நான் வந்து சர்க்கரை பாகில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இது நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் வந்து காட்டுறேன். பாருங்கள், எனக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. கலர் பாருங்கள், அட்டகாசமாக இருக்குல்ல. நான் வந்து கலரே சேர்க்கலை, அந்த ரோஸ் மில்க்கு வந்து மிக்ஸ் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கு இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. அதோட டேஸ்ட்டும் வந்து இந்த ஃப்ளேவர், அதோட ஃப்ளேவர் வந்து இதில் இருக்கும். ஸோ சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் கூட. பாருங்கள், எவ்வளோ வந்து சாஃப்டாக, கொஞ்சம் கூட விரிசலே இல்லாமல் ரவுண்டாக வந்திருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் செய்யும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் பாதாம் திருவி வச்சுருக்கேன், அதை நான் வந்து போட்டுக்கிறேன். பார்க்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும்ல, அதனால தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் ட்ரீம்ஸ் மேக் குக்கிங் உங்கள் கனவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் ஹாப்பி நியூ இயர். ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். தேங்க்யூ.